Hey guys, welcome back. அப்போது இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், அப்போது நம்ம ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் நம்ம சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கேஜ் இதெல்லாமே மொத்தமாகவே ஷெட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி 4 years கிட்ட ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் மழை வெயில் எல்லாத்தையுமே நல்லா தாங்கியிருக்கு. ஸோ அதனால் இந்த பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் போய் லைட்டாக ரஷ் பிடிச்சிருச்சு. ஸோ இப்படியே விட்டோம்னா அப்புறம் மொத்தமாக சீக்கிரமே நாசம் ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரீ ஃப்ளைங் கேஜ் எல்லாத்தையுமே சின்னதாக ஒரு வேலை பார்க்கலாம். லைட்டாக ஒரு பெயிண்ட் மட்டும் அடிச்சு விடலாம், எல்லா இதுலேயும் ஒரு பெயிண்ட் அடிச்சு விடலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம யூஸ் பண்ணி துரு பிடிச்சிருக்கிறது எல்லாமே. ஸோ ஸ்டார்ட் பண்ண பெயிண்ட் அடிக்க இங்கெல்லாம் ஒரு கோட் சும்மா அடிச்சு விட்டேன் லைட்டாக உள்ளப்பா. ஸோ கேஜஸில் எதுவுமே இல்லை, நம்ம பேர்ட்ஸ் எல்லாமே ப்ரீடிங் போட்டிருக்கோம். எல்லாமே ப்ரீடிங்கில் இருக்கிறதுனால கேஜ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் சரி ஒரு வேலையை பார்த்துடலான்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்மளே தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே நம்மளே பண்ணுறதா இருந்தால் இருக்குல்ல. இதில் எல்லாமே நல்லா ரஸ்ட்டு, இது எல்லாமே கொன்யூஸ் கிடந்த கேஜஸாக ஃபுல்லாக அதில் இருந்து இந்த பெயிண்டெல்லாம் கடிச்சு இந்த ரஸ்ட் பார்த்தாலே தெரியும். இந்த இதில் அது ஃபுட் வைக்கிற அந்த ட்ரே எல்லாத்துலேயுமே பயங்கர மோசமாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 கேஜ் ஃபஸ்ட் 2 கேஜஸ் தான் ரொம்ப மோசம். உள்ளே உள்ளது கூட ஓகே தான், நம்ம அங்கே வந்து பெருசாக எதுவுமே இருக்காதுல்ல. இதில் தான் நம்ம கொன்யூஸ் போட்டிருப்போம், அந்த கேஜில் காக்கடைல்ஸ் மேக்ஸிமம் போட்டிருப்போம். ஸோ இந்த 2 கேஜஸ் தான் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அதான் லைட்டாக ஒரு ரீபெயிண்ட் மட்டும் சும்மா சாண்ட் பேப்பர் போட்டு லைட்டாக ஒரு பிடிச்சிட்டு அந்த துருவை மட்டும் லைட்டாக இலக்கி விட்டுட்டு அப்படியே மேலே பெயிண்ட் அடிக்கிறது தான். ரொம்ப பெருசாக எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ திங்க் இந்த கேஜு மட்டும் முடித்தேன் நினைக்கிறேன். இந்த 2 கேஜும் முடிச்சிட்டேன். இந்த கேஜும் இந்த கேஜு முடிச்சிட்டேன். லைக் இந்த வலையிலெல்லாம் இன்னும் அடிக்கலை, இதிலலாம் இனி தான் அடிக்கணும். ஸோ இந்த கம்பி அப்புறம் இந்த இது அதெல்லாம் இப்போ தான் அடித்து அப்படி முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ எஸ் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன ஒரு அப்டேட் வீடியோ தான். நான் இந்த வீடியோவிலே ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு இதில் பேர்ட்ஸ் போடுறது வரைக்குமே இந்த வீடியோவிலே கவர் பண்ணுன்றிருக்கேன். நான் கொஞ்சம் நேரமே தான் எடுக்கிறேன், பட் உங்களுக்கு வர்றது ஆகஸ்ட் 2nd வீக்லேயாவது வரணும்னு பார்க்குறேன் தெரியல. ஸோ இந்த இதில் வலையிலலாம் இனி தான் அடிக்கணும். எல்லாமே நல்லா துரு பிடிச்சிருச்சு. இந்த பெயிண்டெல்லாம் இருந்து உட்காந்து கடித்து கலத்தி அதுக்கு வேண்டாம் வேலை பார்த்து வைக்கும். எப்போவுமே பேர்ட்ஸு அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் இனி இதில் வலைக்கு மேலாம் இனி தான் அடிக்கணும். ஸோ வலை ஃபுல்லாகவே லாஸ்ட் அடிக்கலான்னு அப்படி ஒதுக்கிட்டேன். முதல்ல இந்த கம்பிலெல்லாம் இப்படி அடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலையெல்லாம் முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த கம்பியில் அடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனி இந்த 2 கேஜும் இருக்குது. இந்த 2 கேஜும் ஃபுல்லாக கம்பியில் முடிக்கணும். ஐ திங்க் இந்த இது கம்பி முடிச்சிட்டேன், இங்கே இது முடிக்கணும். அப்புறம் அந்த பக்கம் அந்த கேஜும் முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வலையை ஃபுல்லாக அடிக்கணும். ஸோ வீடியோ எப்படி போடுவேன்னு தெரியல. ஐ திங்க் மோஸ்ட்லி இங்கே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமாட்டி பேர்ட்ஸ் இங்கே ரிலீஸ் பண்ணுறது தான் வீடியோவை போடுவேன்னு நினைக்கிறேன். வேறு எந்த பேர்ட்ஸுமே இல்லை. கொஞ்சம் காக்கடைல்ஸ் மட்டும் நெஸ்ட் அவுட் ஆனது கிடக்கு. ஸோ அந்த நெஸ்ட் அவுட் ஆன காக்கடைல்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து வெளியே விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரீடிங் பேர்ஸுமே காக்கடைல்ஸுக்கு சின்ன ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ பார்ப்போம். இந்த கேஜில் முதல்ல எல்லாத்துலேயுமே கம்பியில் தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். கம்பிலையும் அந்த கேஜோட டோரில் இருக்க கம்பிலையுமே அடித்தோம். ஏன்னா அதில் தான் ஃபுல்லாக கன்யூஸ் இருந்து கடிச்சு அதை ரொம்ப துருவாக்கி வச்சுருந்துச்சு. ஸோ நமக்கு ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஓப்பனாக வேறு இருக்கும், அதனால் மழை தண்ணியெல்லாம் ரெகுலராக படும். ஸோ அது நல்லாவே துரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதில் 2 கோட் கிட்ட நம்ம இதிலே அடித்தோம். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம அடுத்த கேஜ்லேயும் கம்பிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வலை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வலையிலலாம் முதல்ல நம்ம இது அடிக்காமல் இருந்தோம். ஸோ அதை ரோலர் போட்டு அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அப்படி அடுத்த வலையில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறம் கேஜை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாக எல்லா எதுவும் கீழேயும் அப்படி எப்படி நம்ம எப்படி கடைசி அப்படி கிடந்துச்சோ அதேமாதிரியே கிடந்துச்சு. எல்லாமே கீழே அதோட சீட்ஸ் வேஸ்ட்டு எல்லாமே அப்படியே கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீட்டாக தூத்து எடுத்து வாடி க்ளீன் பண்ணி அடுத்து பேர்ட்ஸ் விடும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குங்கிறது மாதிரி அப்படி போட்டோம். ஸோ காய்ஸ், ஸோ நம்ம இனிமேல் ரெகுலராக அப்படியே வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தேவையான இந்த கண்டென்ட்டில் போடுங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதுக்கு பற்றியும் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் ரெடி பண்ணி போடுவோம். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ மியூட்டேஷன்ஸ் வீடியோஸும் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
கேளுங்க, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுவேன். ஸோ அப்போது காய்ஸ் வேறு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக போடலான் இருக்கும் எல்லா சண்டேயும். ஸோ எல்லா சண்டேயும் ரெகுலராக வீடியோஸை பார்த்துருங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க காய்ஸ், எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் அடுத்த வீடியோலேருந்து எல்லாத்துலேயுமே கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். யாருமே டிஸ்கிரிப்ஷனில் போய் வாட்ஸ்அப் நம்பர் எடுக்க மாட்டேறீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோலேருந்து கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ கால் பண்ணால் ஒருவேளை சம்டைம் எடுக்க மாட்டேன், யாராவது இருந்தாலும் எடுக்காமல் இருந்தேனாலும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அப்போ அவ்வளோதான், கீப் சப்போர்ட்டிங். ஸோ வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம கேஜோட பெயிண்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். 3 days ஆச்சு எல்லா கம்பியும் அடித்து வலையெல்லாம் அடித்து முடிக்க. 3 days கிட்ட ஆச்சு. பெயிண்ட் அடித்த பிறகு அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம், எப்படியோ சைடுக்கு கொஞ்சம். இட்ஸ் ஓகே. ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் பெயிண்டிங் முடிஞ்சு. இனியும் கொஞ்சம் நாளுக்கு கவலைப்பட வேணாம், துரு ஏறும்லாம் நீட்டாக இருக்கும். மேலே உள்ள வலை எதுவுமே அடிக்கலை, மேலே உள்ள கம்பியும் அடிக்கலை, வலையும் அடிக்கலை. ஜஸ்ட் இவங்க இதில் பேர்ட்ஸ்லாம் இதில் உட்காந்து தானே கடித்து எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏரியாவை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். ஓகே, நீட்டாக இருக்குது. கொஞ்சம் நாளுக்கு கூட இனி எதுவும் ஆகாது. மேபி அடுத்த வீடியோவில் நம்ம பேர்ட்ஸை இங்கே ரிலீஸ் பண்ணலாம். இனி 2 பெர்ச் மட்டும் வைக்கணும். இதில் இந்த கம்பு ஓகே, இதில் இந்த இன்னொன்று ஆசாயிடுச்சு, அவங்க கடித்து துப்பி அதை தூரத்துக்கு போட்டேன். ஸோ இதில் ஒன்று வைக்கணும். அண்ட் தென் இந்த கேஜ்லேயும் ஒன்று வைக்கணும். இதில் இது ஓகேவாக இருக்குது. இந்த கேஜில் இதில் இன்னொன்று இருந்துச்சு அந்த இருக்குல்ல. ஸோ இதில் ஒன்று வைக்கணும். அது கைஸ் அவ்வளோதான். ஸோ ஃப்ரீ ஃப்ளைங் கேஜ் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டது காக்கடைல்ஸ் எல்லாம் விடலாம். ஓகே கைஸ், அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.